வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சமூக நீதியில் வேரூன்றிய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் தான் உயிருடன் இருக்கும் வரை மதவெறியை எதிர்ப்பதாக உறுதியளித்தார். சென்னையில் பேசிய ஸ்டாலின், தமிழகம் பகுத்தறிவாளர் தலைவர் பெரியார் ராமசாமி மற்றும் அரசியல் சாசன சிற்பி பி.ஆர். அம்பேத்கர் ஆகியோரால் உருவான பூமி என்றும், அவர்களின் கொள்கைகள் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டுவதாகவும் வலியுறுத்தினார். மத மற்றும் சாதிய சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக எச்சரித்த அவர், அத்தகைய முயற்சிகள் தனது தலைமையில் வெற்றி பெறாது என்று அறிவித்தார். அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டத்தின் கீழ் துப்புரவு தொழிலாளர்களுக்காக 100 ஜெட் ரோடிங் லாரிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்த ஸ்டாலின், விளிம்பு நிலை சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார். தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட இந்த முயற்சி, சென்னை மெட்ரோ நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்துடன் 7 ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் வாகனங்களை இயக்குவதன் மூலம் ஏசி சேன் தொழில் முனைவோருக்கு ஆதரவளிக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆபரேட்டருக்கும் 50,000 ரூபாய் மாத வருமானம் உறுதி செய்யப்படுகிறது. அம்பேத்கரை மேற்கோள் காட்டி, அரசியல் மற்றும் பொருளாதார வலுவூட்டல்களை உள்ளடக்கிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் விரிவான வளர்ச்சியில்தான் உண்மையான விடுதலை உள்ளது என்று ஸ்டாலின் எடுத்துரைத்தார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், துப்புரவு தொழிலாளர்களை தூய உள்ளம் கொண்ட தொழிலாளர்கள் என்று குறிப்பிட்டு அவர்களின் விலைமதிப்பற்ற பங்களிப்புகளுக்கு நன்றி தெரிவித்தார். இலக்கு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். தேசிய தென்னிந்திய தலைவர் நல்லா சௌந்தரராஜன், கொடியேற்றப்பட்ட 100 வாகனங்களில் மேலும் 113 வாகனங்கள் விநியோகம் செய்ய தயாராகி வருகின்றன. இந்த முயற்சிக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தின் கீழ் மாநில அரசு 45% மானியத்தை வழங்கியுள்ளது. இது வழக்கமான 35% விட அதிகமாகும். மீதமுள்ள செலவு வசதி செய்யப்பட்ட வங்கிக் கடன்கள் மூலம் ஈடு செய்யப்படும். தினமும் குறைந்தபட்சம் 500 மீட்டர் தூரத்தை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு தொழில் முனைவோருக்கு CMWSSP மூலம் 1 மீட்டருக்கு 17.5 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலின், அம்பேத்கரின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் தனது முன்னோடியும் தந்தையுமான மு. கருணாநிதியின் முயற்சிகளுக்காக அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தில் சமத்துவம், நீதி மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் நலனை மேம்படுத்தும் கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் தற்போதைய திமுக அரசு இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்வதில் உறுதியாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.